ஓடும் பஸ்ஸில் முதியவர் அடித்து கொலை. போதை ஆசாமி வெறிச்செயல். குரோம்பேட்டையில் பஸ்ஸில் இருந்த 74 வயதான முதியவர் போதை ஆசாமியால் அடித்து கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே உள்ள எஸ்எல் நகரை சேர்ந்தவர் 74 வயதான சந்திரசேகரன். மின் பணியாளரான இவர் தாம்பரம் மிப்ஸ் பேருந்து நிறுத்தத்திலிருந்து வடபழனி நோக்கி சென்ற 70G அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது அதே பேருந்தில் பயணம் செய்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 25 வயதான அமர்நாத் பேருந்து குரோம்பேட்டை அருகே சென்றபோது பேருந்தில் உள்ள LED திரையில் ஓடிக்கொண்டிருந்த வழித்தட விவரங்கள் குறித்து முன்னிருக்கையில் அமர்ந்த முதியவர் சந்திரசேகரனிடம் கேட்டுள்ளார். அதற்கு சந்திரசேகரன், நான் ஏன் உனக்கு சொல்ல வேண்டும் என பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த இளைஞர் அமர்நாத் முதியவர் சந்திரசேகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கையால் முகத்தில் இரு பக்கத்திலும் குத்தி பலமாக தாக்கியுள்ளார். இதில் நிலை குலைந்த சந்திரசேகரன் பேருந்தின் உள்ளேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக அங்கிருந்த சக பயணிகள் அவரை மீட்டு ஆட்டோ மூலமாக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சந்திரசேகரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து பேருந்தின் நடத்துனர் ராமமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் குரோம்பேட்டை போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி இறப்புக்கு காரணம் குறித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். குற்றவாளி அமர்நாத் மீது பொதுவெளியில் ஆபாசமாக திட்டுதல், கொலை வழக்கு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக முயன்ற அமர்நாத்தை குரோம்பேட்டை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் விசாரணையில் கொலை குற்றவாளி அமர்நாத் போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குற்றவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி அவரை புழல் சிறையில் அடைத்தனர். குரோம்பேட்டை GST சாலையில் உள்ள MIT மேம்பாலம் அருகே பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எடுத்தார் அந்த பை எடுத்துட்டு பெரியவரா அவர் ஏந்து போகிறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த பையில ஒரு அடிச்சிட்டார். அது யாருக்குன்னா அவன் ஃபுல்லாக ஏறா இருக்கும். அடிக்கவே என்ன அடிக்கிட்டு திருப்பியும் நான் அப்போ கறி கொடுத்தேன், மொத்தத்துக்கு கறி கொடுத்தேன். அப்பா பஸ் தெரியாம அடிக்கவே நான் பஸ் தெரியாம அப்பா கேட்கல. இந்த பையன் கேட்டானா என்ன மொத்த சீட்டில் உட்காந்து யாருமே வரல. நான் எவ்வளோ தள்ளி பார்த்தோம், எவ்வளோ சொல்லுங்க. நான் மொத்தம் அவங்க என்ன பிடிக்கிறாங்க. என்ன அடிக்கலான்னு தலையை வந்து இதில் கைத்தில் போட்டு பிடிச்சி என்ன நான் தள்ளி விட்டு என்ன நிறைய வச்சு தள்ளி விட்டான். நான் அப்போ கடை இழுத்து விட்டேன். அப்போ பிடிச்சி பக்கம் விட்டா 10 அடிக்கு மேலே ஒரே இடத்துல அப்படியே கொடுத்தேன். அப்படியே பிடிச்சி நான் இழுத்துல வரேன் சார். 2 பேரையும் தள்ளி இருக்கேன் சார். என்ன தள்ளி விடான் இழுத்துனே இருந்தேன். அதுக்கப்புறம் யாரும் ஒருத்தர் பப்ளிக் வரல. அதுக்கப்புறம் நான் இழுத்து அந்த பக்கம் இழுத்து அவர் நடந்து தான் போனேன். நடந்து போயிட்டு ஏன்னா இப்படி பண்ணுறேன் அவர் நடந்து போயிட்டு என் சீட்டில் உட்காந்துட்டார். அந்த சீட்டில் உட்காந்து நல்லா தான் ஃப்ரீயாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த சீட்டில் இந்த சீட்டில் உட்காந்துட்டு பப்ளிக் இங்கே இருக்கிற ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இவருக்கு வந்து அன்னைக்கு எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருந்தார். அப்படியே தண்ணி கொடுத்தாரு, தண்ணி குடிச்சிருந்தார். அப்புறம் லைட்டாக இங்கே வீங்கிச்சு ஃபுல்லாக. வீங்கவே இந்த பையன் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னால் போலீஸ் சொல்லுன்னு சொல்லியிருக்கவே அந்த பையன் நைஸாக இறங்கி அப்படி போயிட்டான். சரி போயிட்டாங்கன்னா எங்கள் டிரைவர் வந்து இறங்கி வந்துட்டார். அவன் போனால் அன்னைக்கு அங்கே போயிட்டான். போய் சொல்லியிருக்கிறான், நான் பிடிங்கினா அவன் பிடிக்கல. 3 பேர் 2 ஆட்டோ டிரைவர் இருந்தாங்க. 2 பேர்கிட்ட கேட்டால் 2 பேரும் முடியல. ஒருத்தர் பெரிய ஒரு 40 வயசு இருப்பார். அவரும் சொன்னால் அவரும் முடியல, பேசிட்டு முன்னாயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் ஓடி போய் பிடிச்சோம். அன்னைக்கு அதுக்கப்புறமா ஒரு வந்து அன்கன்சல். அதுக்கப்புறமா இருக்குது சார். நான் ஒரு 600 மீட்டருக்கு மேலே ஓடி போய் அங்கே தான் பிடிச்சிட்டு வந்தோம். அவரை பிடிச்சிட்டு வந்து இவங்க அன்னைக்கு அன்கன்சல் ஆகிடுச்சு. ஆட்டோ அங்கே இருந்தது. ஆட்டோ கூப்பிட்டு பப்ளிக் உட்காந்து ஆட்டோவில் அங்கே இங்கே தான். ஆமாம், அப்படியே வண்டி நின்று இருக்கா.
இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.